ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்தி. ஞானசூரியன் ஞானசூரியன். அவர் கைவிலங்க கட்டி விடுங்க. யோ சாவி எங்கயா? என்கிட்ட இல்ல சார், உங்ககிட்ட தான் இருந்தது. ஏன்பா உங்ககிட்ட இருக்கா? இல்லையே, என்கிட்ட கூட இல்லையே. எங்க போச்சு? எப்ப இருந்து இப்படி இருக்கு? நீங்க பூட்டினதுல இருந்தே இப்படித்தான் இருக்கு. महात्मा गांधी की जय. யார் இந்த ஆளு? இந்த ஆளு எனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, தெரிஞ்சுக்கணும். தாத்தா வாங்க டிஃபன் சாப்பிடுங்க. ஓ, மணி 8 ஆயிடுச்சா? ஏம்பா ஞானம், நீ சாப்பிட்டியா? இன்னைக்கு கிருத்திகை தாத்தா, நான் சாயங்காலமா சாப்பிட்டுக்கிறேன். அடடே, கிருத்தியா? அப்ப ஆடி 18. நல்ல வேலைப்பா நீ ஞாபகப்படுத்தின. இன்னைக்கு மத்தியானம் ஒரு 100-150 பேரு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வருவாங்க. நீ என்ன பண்ற, உடனே மளிகை கடைக்கு போய் வேணுங்கிற சாமான்ல வாங்கிட்டு வந்துரு. எத்தனை பேர் வந்தாலும் தேவையான அளவுக்கு வீட்டுல மளிகை சாமான் இருக்கு தாத்தா. அது இல்லப்பா, இன்னைக்கு காந்திஜி, வினோபாஜி, நேதாஜி இந்த 3 ஜியுமே நூற்றுக்கணக்கான தொண்டர்களோட தண்டி யாத்திரை போறதுக்காக நம்ம ஊர் வழியா வராங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து வச்சுட்டு அவங்க கூடவே இன்னைக்கு நானும் தண்டி யாத்திரைக்கு போயிட்டு வந்துடுறேன். தாத்தா, காந்திஜியோட சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தண்டி யாத்திரை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேத்தே எனக்கு தந்தி வந்தது. நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல வரது. உளராத. காந்திக்கு சம்சாரத்தை விட இந்த தேசம் தான் முக்கியம். இன்னைக்கு கட்டாயம் தண்டி யாத்திரை உண்டுன்னு காலையில எனக்கு தந்தி கொடுத்திருக்காரு. குடி, போய் உடனே மளிகை சாமான வாங்கிட்டு வா. வணக்கம் சார். வணக்கம். பிரிண்டிங் பிரஸ் போல காற்றும் தெரியாத சார். நைட்டே ரெடி பண்ணிட்டேன். காலங்காத்தால இப்படி நீட்டுறீங்களே, காலைல வேலைக்கு வரும்போதே இந்த காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடாதா? இது காலை கடன் அல்ல, வேலை கடன். எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி, அதைத்தான் ஞாபகப்படுத்துறேன். ஞாபகம் இருக்கு. ஸ்ரீதர், இத காலையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல? காலையிலேயே ஸ்கேனிங் கொடுத்துக்கலாம்ல? தலைக்கு ஒரு சீவக்கா, தாடிக்கு ஒரு சீவக்காயா? எப்படியா நீங்க கவிதை எழுதுவீங்கல்ல, அப்படியே 2யும் சேர்த்து கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஒரு வேலை முடியட்டும் நினைக்க மாட்டீங்களே? சரி சரி, கவிதையை சொல்லுங்க. கனவொன்று கண்டேன் தோழா, ஆ, கனவொன்று கண்டேன் தோழா, அதில் கடன் இல்லாத புதிய பாரதம் மலர கண்டேன் தோழா. ஓ, அது சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லாமா? நான் எப்பவுமே அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்கு செவிசாய்க்கிறவன். சொல்லுங்க. உண்மை, உழைப்பு, உயர்வு, இது உங்க கொள்கையா இருக்கலாம், உயர்ந்த தத்துவமாவும் இருக்கலாம். ஆனா இளமை, இனிமை, புதுமை, அதுதான் இந்த காலத்துக்கு ஒத்து வரும். என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் பொருந்தும். இத பாருங்க, உங்களை மாதிரி கிசு கிசு படிக்கிற ஆட்களுக்காக நான் பத்திரிக்கை நடத்தல.
நாட்டு நலன்ல யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க என் பத்திரிகை படிச்சா போதும். இன்னைக்கு வேணா நம்ம பத்திரிகையினுடைய சர்க்குலேஷன் குறைச்சலா இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல ஞானப்பழத்தினுடைய வளர்ச்சி இருக்க இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது. எங்க அம்மா ஒரு பேப்பர்ல வந்து சொல்லிச்சு. குட். என்னங்க போன வார பத்திரிக்கை இந்த வார பத்திரிக்கை ரெண்டும் கொடுத்துட்டு வாங்க. இந்தாப்பா. என்னமோ சொன்னீங்களே யார் படிக்க போறாங்கன்னு பாத்தீங்கல்ல, காலங்காத்தால தாய் குலமே நம்ம பத்திரிகையை தேடி வாங்கி படிக்கிறாங்க. ரொம்ப புலகாகி தான் அடையாதீங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற தாய் குலங்கள் எல்லாம் தினம் நம்ம பத்திரிகை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. அண்ணா, உங்களுக்காக புது மந்திரிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணா. ஏய், பாத்ரூம்ல போ. நானா வந்து கதவை தட்டுற வரைக்கும் கதவை தரக்கூடாது. வணக்கங்கண்ணா. அண்ணா, இவர் வந்து காட்டு இலக்கா மந்திரிங்கண்ணா, அவர் வந்து கல்வி இலக்கா மந்திரிங்கண்ணா. ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கீங்களா? திட்டங்களா? அண்ணா, நான் ஒரு புண்ணாக்கு வியாபாரி, இவரு மாட்டுக்கு லாடம் அடிக்கிறவரு. திடீர்னு மந்திரி ஆகிட்டாங்க, அதனால திட்டங்கள்லாம் நீங்க தானே சொல்லணும். ஆமாண்ணா. தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தொகுதிக்கு ஒரு 10 பள்ளிக்கூடம் கட்டுறதா திட்டம் ஒண்ணு கொண்டு வாங்க. நான் ஒரு 20 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்றேன். நல்லதுண்ணா. நீங்க வனத்துறை தானே? ஆமாண்ணா. காட்டுல மரங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. நாட்டுல மழை இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால மரம் வளர்ப்பு திட்டம்னு ஒரு 50,000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 20 கோடி சாங்ஷன் பண்றேன். என்ன புரியலையா? கந்தசாமி, இவர்தான் ஐயாவோட பினாமி கான்ட்ராக்டர் கந்தசாமி. 2 கோடி ரூபாய் செலவுல மொத்த தொகுதிக்கும் பள்ளிக்கூடத்தை கட்டி முடிச்சிருவாரு. இந்த பாக்கி 18 கோடி இருக்குல்ல, அதுல பாதி நீங்க எடுத்துக்கங்க, மீதி ஐயா கொடுக்கும்போது. ஏன்னா 2 கோடியில கட்டிடம் கட்டினா பள்ளிக்கூடம் நிக்குமாண்ணா? நமக்கு 18 கோடி நிக்கும். அத பாரு. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அண்ணா, நம்ம மர விஷயம். மர மண்டை கோயில் எனக்கு அல்வா வேணா கழியாது. அதே மாதிரிதானே இதுவும். இந்த அளவுக்கு ஒரு பாக்கெட் நோட் புக் ஒண்ணு வாங்கி அதுல எதை வாங்கின செலவு 2 கோடின்னு பெருங்கணக்கு எழுது. அப்புறம் பயிரிட்ட செலவு அப்படின்னு ஒரு 5-6 கோடி எழுது. இந்த பாக்கி உள்ள கோடிகள் இருக்க பாரு, அது பராமரிப்பு கணக்குன்னு எழுதி சுபம்னு போட்ட வேண்டியதானையா? ஏன்னா எல்லாமே வெறும் கணக்கா எழுதிட்டா நடுவுல அதிகாரிங்க வந்து மரம் எங்கன்னு கேட்டா என்னன்னா பண்றது? காட்டு தீல மொத்த மரம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல 5 லாரி சாம்பலை போட்டு அத பாக்க ஒரு அதிகாரிங்க கையில 2 லட்சத்தை வெட்டு கணக்கு செட்டில்டு. My dear ladies and gentlemen, நவரசங்களிலே சிறந்த ரசம் எது என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு பதில் சொல்வது கடினம். அதை போல இந்த போட்டியில் பங்கெடுத்துக் கொண்ட அழகிகளில் சிறந்த அழகி யார் என்ற கேள்வி என் முன்னால் எழுப்பப்பட்டுள்ளது. சிரமமான போராட்டத்துக்கு இடையில் சிறந்த அழகிகள் என்ற 3 தேர்ந்தெடுத்துள்ளோம். முதல் தயவு செய்து நிகழ்ச்சியை தடப்படுத்துறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஏன் சார், ஒரு பொண்ணை எந்த தகுதியில சிறந்த அழகின்னு தேர்ந்தெடுக்கிறீங்க? 36, 24, 36 இதுதான் சிறந்த அழகிக்கான கரெக்டான அளவு. அப்போ அந்த அளவு இல்லாதவங்க எல்லாம் அழகி இல்லங்கிறது உங்க அபிப்பிராயமா? இது என்ன குதர்க்கமான கேள்வி? இல்ல, உங்க விளக்கம் சரியில்லை, அதனாலதான் அந்த கேள்வியவே நான் கேட்டேன். ஒரு பொண்ணுக்கு அழகுங்கிறது அவ உடம்புல மட்டும் இல்ல, நல்ல மனசுல இருக்கு, நல்ல நடவடிக்கையில் இருக்கு, நாட்டுக்கு உபயோகமான அவளோட சாதனைகள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஔவையார் ஒரு அழகிதான், அன்னை தெரசா ஒரு சிறந்த அழகி, மேடம் மேரி கியூரியும் அழகிதான், ஏன் இந்திரா காந்தி அம்மையாரும் ஒரு அழகிதான். இத பாருங்க, அவங்க எல்லாம் அழகிங்கல்ல, இந்த நாட்டின் சிறந்த பெண்மணிகள். கரெக்ட். உலக அளவுல நடந்த அழகி போட்டியில வெறும் உடம்பு மட்டும் அவங்க பார்க்கல, சிறந்த பெண்மணிகளானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிவுபூர்வமா சில கேள்விகளை கேட்டாங்க.
அதுக்கு நம்ம நாட்டை சேர்ந்த பெண்கள் 2 பேரும் எல்லாரும் பாராட்டும்படியான ஒரு பதிலை சொல்லி நம்ம இந்தியாவுக்கே பெருமை தேடி தந்தாங்க. இங்க நடந்த போட்டியில நீங்க யாராவது ஒரு கேள்வியாவது கேட்டீங்களா? பதில் சொல்லுங்க சார். அது நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆகல, உடம்பு ரசிக்க மட்டும்தான் உங்களுக்கு நேரம் இருந்தது. அவன் முதல்ல கழுத்தை பிடிச்சு தப்பு அழகி போட்டிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? அது ஏழை பாருங்க, அதான் கொடுக்கலாம்ல. அன்னைக்கு ஜனகணமன பாடும் போதுதான் காமெடி பண்ணாருன்னு நினைச்சா இங்கேயும் வந்து ஆரம்பிச்சாரு. சம்திங் ஸ்பெஷல். வாய மூடு. ஸ்டூபிடா கேள்வி கேட்கிறாரு. சம்திங் ஸ்பெஷலுங்கிற நீ அவரோட கேள்வியை மட்டும்தான் மேலோட்டமா பாக்குற. நான் உள்ள இருக்கிற ஜீவனை ரசிக்கிறேன்.